நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று சப்பாத்தி கள்ளி, பிரிட்லி பியர் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாதாள மூலின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்பாத்தி கள்ளி. இது வறண்ட இடங்களில் எல்லா இடத்துலையும் அதிக அளவில் நீங்கள் பார்க்கலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, முட்கள் நிறைந்தது, பார்க்குறதுக்கு சப்பட்டையாக இருக்கும். பார்க்குறதுக்கு முட்கள் அதிகமாக இருக்கும். அதில் உள்ள பழங்கள் சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்பாத்தி கல்லியை முள் நீக்கி அதையும் சாப்பிட்லாம். நண்பர்களே, சப்பாத்தி கல்லியில் சிறு சிறு முள்களும் அதிகமாக இருக்கும், பெரிய முள்களும் அதிகமாக இருக்கும். உடலோடு உடலாக அது ஒட்டிக்கிடக்கூடியது. இந்த சப்பாத்தி கல்லியை வெட்டி எடுக்கும் போது ஜாக்கிரதையாக வெட்டி எடுக்கணும். சப்பாத்தி கல்லி, ஒரு சப்பாத்தி கல்லி இலை எடுத்துக்கிட்டு அதோட முட்களை நல்லா நீக்கிவிட்டு அதை சிறு துண்டுகளாக நறுக்கி நீரிட்டு மிளகுத்தூள் சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. இதில் அதிகமான கால்சியம், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை அவ்வப்பொழுது 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு சூப்பு மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு கூட இப்போ குடிக்கலாம். அதில் அப்படி குடிச்சிட்டு வரனால இது கெட்ட கொழுப்பை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது, உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, வெயில் காலத்தில் ஏற்படுற உஷ்ணத்தை இது தணிக்கக்கூடியது, ஃபுட் பாய்சனிங்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். நண்பர்களே, உடம்பில் அடிபட்ட வலி, வீக்கம் உள்ள இடங்களில் இந்த சப்பாத்தி கல்லியை நேராக நறுக்கி 2ஆக எடுத்துக்கிட்டு அந்த சப்பாத்தி கல்லிக்கு உள்பகுதியில் விளக்கெண்ணெய் தடவி சிறிது சூடு செய்து வலி வீக்கம் உள்ள இடங்களில் வச்சு கட்டிட்டு வரனால இது வலி வீக்கத்தை இது வேகமாக சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, விஷப்பூச்சிகளான தேள், நட்டுவாக்கள்ளி, பாம்பு, குளவி, தேனீ கடித்த நேரத்தில் முதலுதவியாக இந்த சப்பாத்தி கல்லியோடைய வேர் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீர் சேர்த்து ஒரு 10 மிளகை பொடி செஞ்சு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு அதுக்கடுத்து ஆஸ்பத்திரிக்கு போகிறனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு சிறந்த விஷமுறிப்பானாக செயல்படும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்பாத்தி கல்லி. இது முட்கள் நிறைந்தது. இதை தொடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தொடணும். இதில் பழம் ரொம்ப அதிகமான சுவை கொண்டது. பழம் பழுத்திருக்கும் போது சிவந்து காணப்படும். அந்த நேரத்தில் அந்த பழத்தை வெட்டி அதுக்குள்ளே ஒரு பெரிய முள் இருக்கும். அதை சாப்பிடும் போது ஜாக்கிரதையாக அந்த முள்ளை எடுத்துட்டு மேல் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும். இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. சப்பாத்தி கல்லி பழத்தில் கால்சியம், பொட்டாசியம், ஒமேகா 6, விட்டமின் சி, விட்டமின் B6, அது மட்டும் இல்லாமல் அஸ்கார்பிக் அமிலம்னு சொல்லக்கூடிய அமிலம் அதில் அதிகமாக இருக்குது. அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது, புற்றுநோய் செல்கள் மேலும் வளராமல் தடுக்கக்கூடியது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடியது. இந்த சப்பாத்தி கல்லி பழங்கள் கிடைக்கும் போது அந்த பழங்கள் நடுவில் உள்ள முள்ளை எடுத்துட்டு அந்த நிறைய பழங்களை சிறு துண்டுகளாக நறுக்கி சிறிது நீர் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி ஜூஸ் மாதிரி செஞ்சும் குடிக்கலாம். அப்படி குடிக்கும் போது இது இனிப்பு தேவைப்படுறவங்க இனிப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு புளிப்பு, இனிப்பு சுவை கொண்ட பழமாக இருக்கும். இனிப்பு தேவைப்பட்டால் இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு தேவைப்படாதவங்க அதை அப்படியே குடிக்கலாம். இது இதயத்துக்கு பலம் தரக்கூடியது, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது. சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கிறதுனால சர்க்கரை நோயை இது கட்டுப்படுத்தக்கூடியது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. கண் பார்வையை இது கூர்மைப்படுத்தக்கூடியது. செரிமான சீர்கேட்டை இது சரி செய்யக்கூடியது.
இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, சப்பாத்தி கல்லியை முள் நீக்கிட்டு அது உள்ளே உள்ள சதைப்பகுதியை சிறு துண்டுகளாக நறுக்கி நீரிட்டு மிளகு சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகளை இது பலப்படுத்தக்கூடியது. சப்பாத்தி கல்லி பிரிக்லி பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சப்பாத்தி கல்லியில் கால்சியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது. பழங்கள் எல்லா சீசன்லையும் கிடைக்காது, அதனால் அந்த சப்பாத்தி கல்லி இலைகள் கிடைக்கும். அந்த முள்களை கவனமாக நீக்கிட்டு அதை அவ்வப்பொழுது வாரத்தில் ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ ஒரு சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரனால நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. உடலில் வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை இது அதிகரிக்கக்கூடியது. பெண்களுக்கு மெனோபேஸ் சமயத்தில் இந்த சப்பாத்தி கல்லியை ஒரு சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரனால மெனோபேஸ் நேரத்தில் ஏற்படுற சிக்கல்கள் எல்லாம் சரியாகும்.